ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் சேவிங்ஸ் 2024 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷமே நம்மளுக்கு நல்ல இனிமையான வருஷம் சொல்லிட்டு அடுத்த வருஷத்துக்கான சேமிப்புன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திடீர்னு ஜனவரி 1ஆம் தேதி நம்மளுக்கு சேமிக்கணும் அப்படின்னா நம்ம உடனே எடுத்து வச்சிட முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரீ பிளானாக இருக்கணும். ஸோ முன்னாடியே நம்ம சேமித்து வச்சாதான் அதை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு டிசம்பர் 11th சரிங்களா. ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் டிசம்பர் 31 வரைக்கும் சரிங்களா. அது என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எல்லாருமே நம்ம ஏன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியாச்சு. அதனால் எல்லாருக்குமே எடுத்து வைக்கிற அமௌண்ட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் எல்லாராலையுமே எடுத்து வைக்க முடியும். அதனால தான் நான் டே 1ல் 5 ரூபா நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ டே 2ல் 10 ரூபா, டே 3ல் 15 ரூபா, டே 4ல் 20 ரூபா, டே 5ல் 25 ரூபா. ஸோ இதே மாதிரி டே 6ல் 30, 35, 40, 45, 50. அதே மாதிரி டே 11ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5, 10, 15, 20, 25. இதே மாதிரி டே 16ல் 30, 35, 40, 45, 50, 55. இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி மட்டும் நம்ம 55 ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வீக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. 7 டேஸ்க்கு போடலை, நான் டே வைஸாக பிரிச்சிருக்கேன். அது நம்ம ஃபஸ்ட்டு இது 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 75 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 3ஆவது வீக்கும் நம்மளுக்கு 75 ரூபா கிடைக்கும். ஸோ 75, 150 ரூபா. ஸோ செகண்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அது வீக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் வீக்கில் 350 ரூபா. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 55 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் 350, 350, 700 ரூபா சரிங்களா. இது கூட இந்த 150 ரூபா சேர்க்கும்போது 850 ரூபா கிடைக்கும். இந்த 55 ரூபாவே சேர்த்தனா 905 ரூபா நம்மளுக்கு இந்த மாசத்துல அழகாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ என்னால் எதுவுமே சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு தான் நான் சேமிக்க போகிறேன். ஸோ இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப மினிமமான அமௌண்ட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 5 ரூபா மட்டும் நம்ம எடுத்து வச்சா போதும். நீங்களும் ஏன் கூட சேர்ந்து 5 ரூபாவை எடுத்து வைங்க. இது பார்த்தீங்கன்னா டே 1, 2, 3, 4, 5 5 நாளைக்கு ஒரு வாட்டி நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. இது டிசம்பர் 11 சரிங்களா. டிசம்பர் 11, 12, 13, 14, 15th அன்னைக்கு நம்ம கிட்ட 75 ரூபாய் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இது உண்டியலாக சேமிக்கும் போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் ஒரு டப்பா மாதிரி போட்டு அந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த காசே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி சேமிச்சாதான் இந்த மாதம் நம்ம கிட்ட 905 ரூபாய் நம்ம கையில் இருக்கும் சரிங்களா. இந்த சேமிப்பை நம்ம அதிகப்படுத்திட்டே போக போகிறோம். எப்போனா ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம அதிகம் பண்ணிகிட்டே போக போகிறோம். ஸோ இந்த வருஷமும் நம்மளுக்கு நல்ல வருஷம்தான். ஸோ இந்த டெய்லி சேமிப்பேன். இது மாதம் நம்ம மந்த்லியாக ஒரு அமௌண்ட் இருக்கும். இது நான் சொன்னது தான். ஸோ மந்த்லி நம்மக்கிட்ட 905 ரூபாய் இருக்க போகுது. இந்த 905 ரூபாய் நம்ம மாத சேமிப்பாக எடுத்துக்கலாம். நான் மாத சேமிப்பு மாதம் அப்புறம் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா 3 மாதம் அப்புறம் 6 மாதம் 1 வருடம் இந்த மாதிரி நம்ம பிரித்து சேமிக்கிறோம் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ டெய்லி சேமித்து வச்சு இந்த மாதத்துக்கான சேமிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 3 மாதத்துக்கு நம்ம ஒரு சேமிப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அடுத்தது அது என்ன பிளான்ன்றது சொல்கிறேன். இது இந்த மாதத்துக்கான சேமிப்பு மட்டும்தான் சரிங்களா. இந்த மாதத்துக்கு தான் நம்ம இந்த ஷீட் போட்டிருக்கோம். மாதம்னு கூட சொல்ல முடியாது. இது ஜனவரிக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறதுனால இந்த 20 நாள் நம்மளால
கண்டிப்பாக வந்து சேமிச்சே ஆகணும் அப்படின்ற ப்ராமிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. 905 ரூபாய் வந்து நம்ம சேவ் பண்ணணும். சரிங்களா? இதான் வந்து நம்ம டார்கெட்டு. அடுத்தது வந்து ஜனவரிக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய டார்கெட்டாக வந்து போக போகிறோம். நீங்கள் அதுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு தான் இது வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? ஒன்றும் இருக்காது, இதை விட கொஞ்சம் டபுள் த அமௌண்ட் வந்து இருக்க போகுது. அவ்வளோதான் வந்து நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம். ஏன்னா அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம், 6 மந்த்துக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம், அப்புறம் 1 இயர்க்கு டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்றது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கான அமௌண்ட் வந்து 5 ரூபாய் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் உண்டியில். நீங்களும் வந்து எடுத்து வச்சுருங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து 0 சேலஞ்சுக்கு ரெடி ஆகுங்க. நம்ம வந்து கோல்டை ரொம்ப ஈஸியாக வந்து சேர்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பாய்.